Hi, welcome to holisticinvestment.in. Shriram Life POS Assured Savings Planல நீங்க இன்வெஸ்ட் பண்றதுனால அதில் கிடைக்கிற guaranteed payouts and life cover உங்களோட ஃபேமிலியோட ஃபினான்ஷியல் ஃபியூச்சரை செக்யூர் பண்ண லாங் டேர்மில் இந்த பாலிசி ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குமா? வாங்க ஒரு இன்டெப்த் அனலைசிஸ் மூலமா இந்த வீடியோவில் பார்ப்போம். பட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அனலைஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த பாலிசியை பற்றின ஒரு பேசிக் டீட்டெயில்ஸ் தான் நம்ம தெரிஞ்சுப்போம். இது ஒரு நான் லிங்க் நான் பார்ட்டிசிபேட்டிங் லைஃப் இன்சூரன்ஸ் இண்டிவிஜுவல் சேவிங்ஸ் பிளான். இதில் சில கீ ஃபீச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேரண்டீட் லைஃப் கவர் அண்ட் பெனிஃபிட்ஸை அப்ஃப்ரண்ட்டு டிஸ்க்ளோஸ் பண்ணிடுறாங்க. அண்ட் ஆப்ஷன் 2 கீழே ஆக்சிடென்டல் டெத்துக்கு டபுள் கவரேஜும் கொடுக்குறாங்க. அண்ட் ஃப்ளெக்சிபிள் பாலிசி அண்ட் ப்ரீமியம் பேமெண்ட் டேர்ம்ஸ் இருக்குது. மெடிக்கல் டெஸ்ட் எல்லாமே இதில் லைஃப் கவரேஜும் அவைலபிளாக இருக்குது. அண்ட் அப் டு 181% வரைக்கும் ஹையர் ப்ரீமியம்ஸ்க்கு என்ஹான்ஸ்டு மெச்சூரிட்டி பெனிஃபிட்ஸும் அவைலபிளாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி நிறைய கீ ஃபீச்சர்ஸ் இருக்குது. பெனிஃபிட்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 2 விதமான பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஒன்று டெத் பெனிஃபிட், இன்னொன்று மெச்சூரிட்டி பெனிஃபிட். டெத் பெனிஃபிட்ன்றது சப்போஸ் பாலிசி ஹோல்டர் அன்ஃபார்ச்சுனேட்லி பாலிசி டேர்ம் முடியறதுக்குள்ளேயே பாஸ் ஆகவே ஆயிட்டாங்க அப்படின்னா அவங்களுடைய நாமினி இல்லை லீகல் ஹேருக்கு கொடுக்கப்படுறது தான். இந்த பாலிசியில் 2 ஆப்ஷன் இருக்கிறதுனால அந்த 2 ஆப்ஷன் கீழேயுமே வித்தின் த வெயிட்டிங் பீரியட்குள்ளே டெத் நடந்தா இல்லை அதுக்கப்புறம் பாலிசி டேர்ம் அப்போ ஆஃப்டர் த வெயிட்டிங் பீரியடுக்கு அப்புறம் ஒரு டெத் நடந்தால் அதுலேயுமே ஆக்சிடென்டல் டெத் இல்லை வேறு ரீசன் மூலியமாக டெத் அப்படின்ட்டு டிஃப்ரெண்ட் ரீசன்ஸில் டெத் பெனிஃபிட்ன்றது டிஃபர் ஆகுது. ஸோ இது இன்னும் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும்னா நீங்கள் கண்டிப்பாக உங்களோட பாலிசி ப்ராஷர் ரெஃபர் பண்ணலாம். மெச்சூரிட்டி பெனிஃபிட்ன்றது பாலிசி ஹோல்டர் பாலிசி மெச்சூர் ஆகும்போது அவங்களுக்கு கிடைக்கிறது. இது கேரண்டீட் மெச்சூரிட்டி சம் அஷூர்ட் கொடுப்பாங்க. அது என்னன்னா மெச்சூரிட்டி பெனிஃபிட் ஃபேக்டர் இன்டூ பேசிக் சம் அஷூர்ட். இல்லை இந்த பேசிக் சம் அஷூர்ட்ன்றது உங்களோட ப்ரீமியம் பேயிங் டேர்ம் இன்டூ ஆனுவலைஸ் ப்ரீமியம் தான். ஸோ இந்த மாதிரி இத்தனை பெனிஃபிட்ஸ் இதில் இருக்கு. இப்போ இதில் இருக்கிற அட்வான்டேஜ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜை பார்ப்போம். அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பாலிசியில் இருக்க ஆப்ஷன் 2க்கு கீழே பில்ட் இன் ஆக்சிடென்டல் டெத் பெனிஃபிட் ரைடர் இருக்கு. அண்ட் டாக்ஸ் பெனிஃபிட் செக்ஷன் 80C அண்ட் 10D ஆஃப் த இன்கம் டேக்ஸ் ஆக்ட் கீழே நீங்கள் அவைல் பண்ணிக்கலாம். அண்ட் சரண்டர் வேல்யூட 80% வரைக்கும் நீங்கள் லோன்ஸ் ஆக்சஸ் பண்ணலாம். அண்ட் ரிலையபிள் ஃபினான்ஷியல் செக்யூரிட்டி இதில் இருக்க கேரண்டீட் பெனிஃபிட்ஸ் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க. இது வந்து அட்வான்டேஜ். டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பாலிசியில் இருக்க மேக்ஸிமம் சம் அஷ்யூர்டு 10 lakhsலேயே கேப் பண்ணிடுறாங்க. ஒரு ஃபேமிலியோட எசென்ஷியல் ஃபினான்ஷியல் நீட்ஸை இது மீட் பண்ணுறதுக்கு இன்சஃபிஷியண்ட்டாக இருக்கும். அண்ட் இதில் கிடைக்கிற ரிட்டர்ன்ஸ்மே பார்த்தீங்கன்னா ரிலேட்டிவ்லி லோ. அண்ட் எந்த விதமான லாயல்ட்டி அடிஷன்ஸும் கிடையாது இந்த பாலிசியில் நம்ம இன்வெஸ்டராக கமிட்மெண்ட் கொடுத்து இருக்கிறதுக்கு. இந்த மாதிரி நிறைய டிஸ்அட்வான்டேஜ் இந்த பாலிசியில் இருக்குது. இது எல்லாமே நீங்கள் மைண்டில் வச்சு தான் இதில் இன்வெஸ்ட் பண்ணலாமா இல்லையான்றதை பார்க்கணும். இப்போ இந்த பாலிசியை பற்றின ஒரு பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் நமக்கு இருக்குது. ஸோ இதில் இன்வெஸ்ட் பண்ணால் லாங் டேர்மில் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குமா இல்லையான்றது தெரிஞ்சுக்கிறதுக்காக இந்த பாலிசி ப்ராஷரில் கொடுத்துருக்க ஃபிகர்ஸ் பேஸ் பண்ணி இதோட ரிட்டர்ன்ஸை அனலைஸ் பண்ண போகிறோம். ஸோ ஒரு ஐஆர்ஆர் அனலைசிஸ் பண்ணுறதுக்காக ஐஆர்ஆர்ன்றது இன்டர்னல் ரேட் ஆஃப் ரிட்டர்ன். அட் த எண்ட் ஆஃப் த டே நம்ம கையில் எவ்வளோ ரிட்டர்ன்ஸ் வரும்ன்றதுக்காக தான் இந்த அனலைசிஸ். ஸோ நம்ம ஒரு இன்ஃபார்ம் டிசிஷன் எடுக்க இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ எக்ஸாம்பிள் சினாரியோக்காக நம்ம அஸ்யூம் பண்ணிக்கலாம் ஒரு 33 year old மேல் இந்த பாலிசியில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க with a sum assured of 2.5 lakhs. ஸோ அவங்க ப்ரீமியம் பேமெண்ட் டேர்ம்னு 8 years சூஸ் பண்ணுறாங்க. பாலிசி டேர்ம் 15 years. ஸோ ஆனுவல் ப்ரீமியம் பார்த்தீங்கன்னா 25,000. ஸோ இப்போ இந்த பாலிசியில் இன்வெஸ்ட் பண்ணும்போது அட் த எண்ட் ஆஃப் த பாலிசி டேர்ம் கேரண்டீட் மெச்சூரிட்டி சம் அஷ்யூர்டு அவருக்கு 3.57 lakhs மெச்சூரிட்டி பெனிஃபிட்டாக கிடைக்குது. இதுக்கு நம்ம இன்டர்னல் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் போட்டு பார்த்தோன்னா 5.11% வருது. இந்த மெச்சூரிட்டி பெனிஃபிட் கேரண்டீடாக இருந்தாலுமே இதோட ரிட்டர்ன் ரேட்டுன்றது ஒரு லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்க்கு ரொம்ப லோவாக இருக்குது. ஸோ இந்த மாடஸ்ட் ரிட்டர்ன்ஸ் ஒரு சிக்னிஃபிகண்ட் வெல்த் பில்ட் பண்ண சேலஞ்சிங்காக இருக்கும். அடிஷ்னலி இந்த பாலிசியோட மேக்ஸிமம் சம் அஷ்யூர்டே 10 lakhsக்கு லிமிட் பண்ணியிருக்கிறது ஒரு ஃபினான்ஷியல் சேஃப்டி நெட்க்கு அந்த அளவுக்கு சஃபிஷியண்டாக இருக்காது. ஸோ இந்த பாலிசியில் இன்வெஸ்ட் பண்ணுறது ஒரு அடிக்குவேட் லைஃப் கவரேஜாக இருக்கட்டும் இல்லை ஒரு சஃபிஷியன்ட் கார்பஸ் ப்ரொவைட் பண்ணுறதா இருக்கட்டும் ரெண்டுத்துலையுமே எஃபெக்டிவ்லி இதோட ஃபினான்ஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டியை மீட் பண்ணலை. ஸோ இது நம்ம நினச்ச மாதிரி ஒரு டிசைரபிள் அவுட்கம். அதுவும் லைஃப் கவர் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் 2 காம்பனன்ட்ஸுமே இது எஃபெக்டிவாக இன்வெஸ்டரோட நீட்ஸை மீட் பண்ணுற அளவுக்கு இல்லாததுனால இந்த 2 எலிமெண்ட்ஸ் செப்பரேட் பண்ணால் இன்னும் இந்த பிளானோட வேல்யூவை கிளியராக எவாலுவேட் பண்ணி இந்த பொட்டன்ஷியல் ரிட்டர்ன்ஸோட பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங் வரதுக்காக அண்ட் இப்படி இன்வெஸ்ட் பண்ணால் இன்னும் நல்ல ரிட்டர்ன்ஸ் வருதான்னு பார்க்கறதுக்காக ஒரு கம்பேரிட்டிவ் அனலைசிஸ் இப்போ நம்ம கண்டக்ட் பண்ண போகிறோம். ஸோ ப்ரீவியஸ் எக்ஸாம்பிளில் பார்த்தீங்கன்னா ஸ்ரீராம் பாலிசியோட லைஃப் கவர் 2.5 lakhs. ஸோ ஆக்சுவலி IRDAI கைட்லைன்ஸ்க்கு இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பியூர் டேர்ம் பாலிசிக்கு அவங்க மினிமம் சம் அஷ்யூர்ட் வந்து
5 lakhs வச்சிருக்காங்க. அதை பேஸ் பண்ணி இப்போ இந்த சினாரியோவில் நம்ம 5 lakh லைஃப் கவர் தான் எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். ஸோ ஒரு எக்ஸாம்பிளுக்காக அசியூம் பண்ணிக்கலாம், லைஃப் கவர் பர்பஸ்க்காக நம்ம ஒரு பியூர் டேர்ம் லைஃப் இன்சூரன்ஸ் பாலிசியில் 5 lakh சம் அஷ்யூர்டில் நம்ம எடுத்திருக்கோம் பாலிசி. இதில் ஆனுவல் ப்ரீமியம் பார்த்தீங்கன்னா 4,800 தான். அதில் நம்ம 25,000 ப்ரீவியஸாக கட்டிட்டு இருந்தோம். பட் இங்கே 4,800 15-year பாலிசி டேர்ம் அண்ட் 5 years தான் ப்ரீமியம் பேமெண்ட் டேர்ம். ஒரிஜினல் எக்ஸாம்பிளில் ப்ரீமியம் பேமெண்ட் டேர்ம் 8 years. ஸோ இனிஷியல் 5 yearsல நம்ம அந்த ரிமைனிங் 20,200 ஆனுவலி லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்க்கு அலோகேட் பண்ணிட்டு ஃபாலோயிங் 3 yearsல இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு நம்ம யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். இந்த 25,000 நம்ம ரிஸ்க் ப்ரொஃபைல் டிபெண்ட் பண்ணி நம்ம டெப்ட் இல்லை ஈக்விட்டி இன்ஸ்ட்ருமெண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணலாம். இந்த அனலைசிஸில் நம்ம ஈக்விட்டி லிங்க் சேவிங் ஸ்கீம் ELSS ஆப்ஷனை தான் சூஸ் பண்ணியிருக்கோம். இதில் டேக்ஸ் சேவிங் பெனிஃபிட்ஸும் இருக்குது. ஏன் ஒரு மார்க்கெட் லிங்க் இன்வெஸ்ட்மெண்ட்டை சூஸ் பண்ணியிருக்கோன்னா ஒரு லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்னால லாங் டேர்மில் ஈக்விட்டி ஜென்ரலாக நல்ல ரிட்டர்ன்ஸ் கொடுக்கும். ஸோ ஒரு 15 years கழிச்சு மெச்சூரிட்டி வேல்யூ 6.55 lakhs வருது. இதில் நீங்கள் கேபிட்டல் கெயின்ஸ் டேக்ஸ் டிடக்ட் பண்ணாலுமே போஸ்ட் டேக்ஸ் மெச்சூரிட்டி வேல்யூ 6.10 lakhsல வருது. ஸோ ஒரு கம்பைன்ட் IRR பார்த்தீங்கன்னா பியூர் டேர்ம் இன்சூரன்ஸ் ப்ளஸ் ELSSல 9.97% போஸ்ட் டேக்ஸ்லேயே வருது. ஸோ இந்த கம்பேரிசனில் வந்து இன்சூரன்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டை செப்பரேட்டாக இன்வெஸ்ட் பண்ணி நம்ம சிக்னிஃபிகென்ட்லி கம்பேர் டு ஸ்ரீராம் பாலிசி ஹையர் ரிட்டர்ன்ஸ் தான் கிடைச்சிருக்கு. இந்த ஸ்ட்ராட்டஜி ஆக்சுவலி நம்மளுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக அண்ட் இன்னும் வந்து ஒரு வெல்த் பில்ட் பண்ணுற அளவுக்கு இன்ஃப்ளேஷன் பீட்டிங் ரிட்டர்ன்ஸும் கொடுத்துருக்கு. அப்போ ஃபைனல் வேர்டிக் தான் என்ன, ஸ்ரீராம் லைஃப் பாலிசியில் இன்வெஸ்ட் பண்ணுறது வர்த்தா இல்லையா? இந்த பாலிசி ஒரு ட்ரெடிஷ்னல் என்டோமெண்ட் பாலிசி. இதில் உங்கள் ப்ரீமியம்ஸ் நீங்கள் பே பண்ணிங்கன்னா மெச்சூரிட்டியில் கேரண்டீட் பெனிஃபிட்ஸை ரிசீவ் பண்ணலாம் வித் லைஃப் கவரேஜ். ஆனால் இந்த பாலிசியில் அந்த அடிக்குவேட் லைஃப் கவரும் கிடையாது, ஒரு காம்படிட்டிவ் ரிட்டர்ன்ஸும் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு கிடையாது. இப்போ லாங் டேர்ம் இன்வெஸ்டராக நம்மளோட ப்ரைமரி கோலே வந்து பார்த்திங்கன்னா இன்ஃப்ளேஷன் அவுட்பேஸ் பண்ணுற மாதிரி ரிட்டர்ன்ஸ் அச்சீவ் பண்ணுறது தான். பட் இதில் இருக்கிற ஃபண்ட்ஸ் பார்த்திங்கன்னா இன்சஃபிஷியண்ட்டாக இருக்கிறதுனால அந்த ஃபினான்ஷியல் கோல்ஸோட ரைசிங் காஸ்ட்டை மீட் பண்ணுற அளவுக்கு இல்லை. என்னதான் இவங்க சேவிங்ஸ் பெனிஃபிட் கொடுத்தாலுமே ஒரு இன்ஃப்ளேஷன் அட்ஜஸ்டட் ரிட்டர்ன்ஸ் கொடுக்காததுனாலையும் இந்த பாலிசியில் இருக்க ஹை ஏஜென்ட் கமிஷன் வச்சு பார்த்தீங்கன்னா இது வந்து அந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லான ஒரு பிளானாக இல்லை. ஸோ ப்ரைமரி ட்ராபேக்கே இன்சூரன்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டை அவங்க பண்டில் பண்ணுறதுனால தான். இந்த ரெண்டுமே ஒரு இதில் இருக்கிறதுனால நம்மளுக்கு அந்த சப் ஆப்டிமல் அவுட்கம்ஸ் தான் கிடைக்குது. ஸோ இந்த பிளானை நீங்கள் அவாய்ட் பண்ணிவிட்டு ஒரு மோர் எஃபெக்டிவ் அப்ரோச்சுக்காக ஒரு பியூர் டேர்ம் லைஃப் இன்சூரன்ஸ் பாலிசியில் நீங்கள் ஆப்ட் பண்ணலாம். ஸோ அடிக்குவேட் கவரேஜும் உங்களுக்கு வந்து அஃபோர்டபுள் ப்ரீமியம்லேயே கிடைக்கும் அண்ட் செப்பரேட்டாக இன்வெஸ்ட் பண்ணலாம் உங்கள் ஃபினான்ஷியல் கோல்ஸ் அச்சீவ் பண்ணுறதுக்கு. இந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜியில் இன்சூரன்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் நீடை ரெண்டுமே செப்பரேட்டாக இன்னும் எஃபெக்டிவாக அட்ரஸ் பண்ண உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு இந்த பாலிசியை பற்றி இன்னும் படிக்க விரும்புகிறீங்கன்னா இதுக்கான ஒரு பிளாக் போஸ்ட் எங்கள் வெப்சைட்டில் நாங்கள் போஸ்ட் பண்ணியிருக்கோம். அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம், கண்டிப்பாக போய் செக் பண்ணுங்கள். அண்ட் உங்களுக்கு இதே மாதிரி ப்ரொஃபஷனல் கைடன்ஸ் தேவைப்படுது, இல்லை ஒரு ஃபினான்ஷியல் இல்லை இன்வெஸ்ட்மெண்ட் டிசிஷன் எடுக்கிறதுக்கு ஒரு ப்ரொஃபஷனல் ஃபினான்ஷியல் பிளானர் ஹெல்ப் பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும்னு யோசிச்சிங்கன்னா எங்களோட ப்ரொஃபஷனல் ஃபினான்ஷியல் பிளானரோட ஒரு 1-on-1 காம்ப்ளிமெண்ட்ரி கன்சல்டேஷனை நீங்கள் புக் பண்ணியிருக்கலாம். அதுக்கான லிங்க் நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். ப்ளஸ் நாங்கள் ரெகுலராக ஃப்ரீயாகவே லைவ் வெபினார்ஸ் கண்டக்ட் பண்ணுறோம். இந்த வெபினார்ஸில் நீங்கள் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் இல்லை ஃபினான்ஷியல் இன்சைட்ஸை இந்த ஃபினான்ஸ் இண்டஸ்ட்ரியோட லீடிங் எக்ஸ்பர்ட்ஸ் மூலியமாகவே டேரெக்டாக கற்றுக்கலாம். ஸோ அதுக்கான ரெஜிஸ்ட்ரேஷன் லிங்க்கும் நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ நாங்கள் இன்னும் நிறைய ஃபினான்ஷியலி பெனிஃபிஷியல் கண்டென்ட்டோட உங்களை திரும்பி நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறோம். ஸோ இந்த வீடியோ பார்த்ததற்கு மிக்க நன்றி.